வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நம்ம பார்க்குற ரூஃபிங் வந்து மெட்டல் ஷீட்லேயே போட்ட ஒரு ரூஃபிங் தான் பார்க்குறோம். ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்கோம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரூம் போட்டிருக்கோம். மேலே வந்து பஃப் பேனல் போட்டிருக்கோம். மேலே அந்த ஃபோம் தெரியுது பாருங்கள், அது 50 mm திக்கு, 2 இன்ச்சு திக்கில் அந்த ஃபோம் போட்டிருக்கோம் பஃப் பேனலு. அதுக்கப்புறம் வந்து யூபிவிசி கட்டரும் போட்டிருக்கோம். இது ரெயின் வாட்டர் கட்ரு போட்டிருக்கோம். இதுவும் மெட்டல் ஷீட்லேயே இருக்குது. நம்ம யூபிவிசியில் கேட்டாங்க, அதனால் யூபிவிசியில் போட்டுட்டு இது சைடில் வந்து நார்மல் மெட்டல் ஷீட்டே போட்டிருக்கோம். இது வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கோம். நீட்டாக இருக்கும், ஒரு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, லுக்காக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஆஃப் ஒயிட் வந்து ஹீட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்காகவும் ஆஃப் ஒயிட் போட்டிருந்தோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நீட்டாக எல்லாமே ஃப்ளாஷிங் அந்த மாதிரி போட்டு பக்கவாக டோரு விண்டோ எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து டோர் 7x3ன்னு சொல்லிட்டு டோர் போட்டிருக்கோம். இது டோர், இது வந்து பைசம் போர்டில் போட்டிருக்கோம். வெயில் மழைக்கு எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். கரெக்டாக இது 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது யூசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு கீழே வந்து ரூம் சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறதால இங்கே ஒரு ரூம் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஈவினிங்கு நைட்டு தான் மெயினாக யூசேஜ், அதனால் வந்து நல்லாவே இருக்கும். பஃப் பேனல் ரூஃபில் போட்டதால உங்களுக்கு ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். சைட்லேயும் அதே பஃப் பேனல் போடலாம், போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் பட்ஜெட்டாக வேணும்னு கேட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது, செலவு அதிகம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இங்கேயே 24 hours இங்கேயே இருக்கணும் அப்படின்னா பஃப் பேனல் போட்டால் 100% உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஈவினிங்கோ இல்லை நைட்டோ தான் யூசேஜ்ன்றதால் இதுவே போதும், இதுவே நல்லாயிருக்கு. இப்போவே நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட மணி 12 ஒரு மணி ஆகுது. இந்த டைம்லேயே உங்களுக்கு ஹீட் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக விண்டோ வச்சுருக்கோம். 1 2 3 விண்டோ வச்சுருக்கோம். உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்தாவே ஹீட்டு கம்மி ஆகிடும். அப்போ தான் போட்டு முடிச்சு இதுலேயே நம்ம ஃபேனு லைட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பர்பஸ். இப்போ மேலே ஒரு ரூம் தானேன்னு சொல்கிறோம், ஒரு ரூம் இருந்தால் அவ்வளோ யூசேஜ் இருக்கும். பசங்க படிக்கிறதுக்கு, திடீர்னு கெஸ்ட் ஏன்னா வந்துட்டால் கீழே தங்க முடியாது, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்காதுன்றதால இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் வரும்போது. அதே மாதிரி நம்ம வேறு எதனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா பண்ணணும், ஜிம்மு என்ன அந்த மாதிரியே நம்ம மாற்றிக்கலாம். நம்மளும் ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ரூம் போட்டோம்னா அது எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த ரூம் தேவைன்னா கால் பண்ணுங்கள். மெயினாக சென்னையில் தான் பண்ணுறோம் இது, ஏன்னா நம்மளது ஆஃபீஸ் சென்னை தான் நாங்கள். அதனால் இந்த மாதிரி சின்ன ஏரியா, இப்போ 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து ரூஃப்ன்றது 200, சைட்லேயே வந்து எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ரூஃபுக்கு தனி ரேட்டு, சைடு இது மெட்டல் ஷீட்னால இது தனி ரேட் வரும். அது மாதிரி உங்களுக்கு மினிமம் வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரூஃபிங் என்ன தேவைன்னா கால் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். தேங்க்யூ.